அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சண்டைகள் உருவாகுவதற்கு காரணமும் அதற்கான தீர்வும். கணவன் மனைவி சண்டைகள் உருவாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போன்ட்டு இல்லைங்க, காலங்காலமாக பல யுகமாக ஆண் பெண் அப்படின்னாலே அவங்க ரெண்டு பேருமே எதிர்பாலினம். ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு நம்ம சமுதாய கோட்பாடுக்காக, ஒரு சமூக ஒற்றுமைக்காக, பெண்ணை மதிக்கணுங்கிறதுக்காக ஆண் பெண் சமம்னு நம்ம சொல்லலாம். சும்மா ஒரு வெறும் வார்த்தைக்காக சொல்லலாம். ஆனால் உண்மையாலுமே ரெண்டு பேரும் சமமா அப்படின்னு பார்த்தா சமம் கிடையாது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய பார்ட்னரையோ தன்னுடைய எதிர்பாலினத்தை சமமாக கைட் பண்ணலாம், மதித்து வழி நடத்துறதுல நம்ம சமமாக ட்ரீட் பண்ணலாம். ஆனால் உருவத்துலேயும் உள்ளத்துலேயும் சமமானு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அறிவும் புத்தியும் தனித்துவமாக வேற ஒரு கோணங்களில் செயல்படுகிறது. அதே போல் ஆணுக்கும் மாறுபட்ட சிந்தனைகளும் தனித்துவமான தன்மைகளும் ஆணுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இது பிறவிலே மேனுஃபேக்சர் டிஃபெக்டாக ஒவ்வொருத்தரும் தனித்துவமான எதிர்பாலினமாக தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆண் திங்க் பண்ணுற மாதிரி ஒரு பெண் திங்க் பண்ண முடியாது. ஒரு பெண் சிந்தித்து பேசுகிற மாதிரி ஒரு ஆணால் ஈடுகட்டு அதுக்கு சமமாக நடந்துக்க முடியாது. அப்போ ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக இருக்கணுமே தவிர அவங்க சமந்தானா அவனுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேனிசம் பெண்ணிசம் சொல்லிட்டு ஃபைட் போட்டுருக்கூடாது. நீ பெரியாளா நான் பெரியாளா. அறிவிலையும் புத்தியிலையும் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இடங்களில் அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா, நான் அறிவாளியா நீ முட்டாளா நீ முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி காட்டுறது தான் நம்ம அதிகமாக சண்டைகள் உருவாக்குவோம். சின்னதாக ஒரு தவறு ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க. சில நேரத்தில் நீங்கள் முட்டாள்தனமாக, ஒரு ஆண் ஒரு இடத்துல முட்டாள்தனமாக நடந்துக்குவார், அந்த இடத்துல பெண் புத்திசாலித்தனமாக நடப்பாங்க. சில இடத்துல பெண்கள் முட்டாள்தனமாக நடந்துக்குவாங்க, ஆண் புத்திசாலித்தனமாக நடப்பாங்க. அப்போ அறிவாளி புத்திசாலிங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டுகிட்டே இருக்குமே தவிர நிரந்தரமாக ஒரு குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ புத்திசாலிகளோ பெரிய ஞானிகளோ கிடையாதுங்க. எல்லாருமே சராசரி பாமர மனிதர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர்கள் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் அங்கே சண்டை வராமல் இருக்கும். ஒரு பெண் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி அழகாக ஒரு சமையலை செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் அதுக்குள்ளே அங்கே வேலை செய்யும்போது அந்த ஆண் செய்கிற வேலை அந்த பெண்ணுக்கு பிடிக்காது. ஒரு ஆணுடைய காருக்குள்ளே ஒரு பெண் எப்போயாவது ஏறி உட்காரும்போது அவங்க நடந்துக்கிற விதம்லாம் காரில் இவர் அதை நோட் பண்ணி பார்ப்பார். அந்த நோண்டாத இது பண்ணாத அப்படிம்பார். இப்படி தான் ஆணோட உலகத்தில் ஆண் சில விஷயங்களை டிசைட் பண்ணி வச்சுருப்பார், இப்படி இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி பெண்ணோட உலகத்தில் பெண் சில விஷயங்களை டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க, இப்படி இருக்கணும்னு சொல்லி. நீங்கள் இப்படி டிசைட் பண்ணி வச்சுக்கிட்ட விஷயத்தை இன்னொருத்தவங்க அதை வேறு மாதிரி கோணங்களில் அது செயல்படுத்தும் போது உங்களுக்கு அந்த இடம் பிடிக்காது. இங்கேயே முரண்பாடுகள் ஏற்படுகிறது. இப்படி தான் குடும்பங்களில் இந்த சின்ன கான்ட்ரவர்சி தான் மிகப்பெரிய முரண்பாடுகளாக ஏற்பட்டு பிரிவினை வரைக்கும் போகுது. அப்போ விட்டு கொடுத்தல் தான் நல்ல குடும்பத்துக்கு அழகு. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க, நீ விட்டு கொடுக்கணுமா நான் விட்டு கொடுக்குமான்னு ஈகோவில் நிற்காமல் விட்டு கொடுக்குறவங்க மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க.